எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இது வந்து வெறும் 5 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்யற ஒரு சிம்பிளான மேக்கப் லுக். இதை வந்து சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரிக்வெஸ்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். ஒரு மேக்கப் லுக் நம்ம 5 ப்ராடக்ட்ஸ்ல கிரியேட் பண்றோமோ இல்லை 3த்துல பண்றோமோ இல்லை 10ல பண்றோமோ எது ரொம்ப முக்கியம்னா அந்த மேக்கப் நிலைக்கணும் இல்லைங்களா? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே வந்து அந்த மேக்கப் காணாமல் போயிடுதுன்னா காசும் போச்சு, நேரமும் போச்சு. அதனால நான் கிரியேட் பண்ணியிருக்க இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கும். ரொம்ப சுலபமாக அது வந்து கலைஞ்சு போயிடாது. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இது 3த்தையும் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு நான் பேஸ் பயன்படுத்த போகிறேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து சீக்கிரம் கலைஞ்சிரும். ஏன்னா பேஸ் இருக்கும்போது மேக்கப் ஈஸியாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பறக்கிறதோ கலையிறதோ வந்து டைம் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் பேஸுக்கு வந்து இந்த கலபாரோட பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் இதை தான் பயன்படுத்த போகிறேன். இப்போது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் நெத்தியில் ஒன்று, அப்புறம் கழுத்துலையும் போட்டுக்கிறேன். இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணி போகிறேன். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா பரவி விடுங்க, முகத்துக்கு எல்லா இடத்துலையும். அப்போ தான் மேக்கப் வந்து நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த ப்ரைமரை நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டு தான் 2வது ஸ்டெப்புக்கு போகணும். 2வது ஸ்டெப் வந்து கன்சீலர். இது வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன், ஆக்னே மார்க்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, முகத்தை ஒரு நீட்டாக தெரியறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தி அதெல்லாம் மறைக்க போகிறோம். நான் வந்து இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்ணுக்கு மூக்கு ஏரியாவில் இந்த ஏரியாங்கள்லாம் நான் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். கன்சீலுக்கு பெருசாக டூல் எதுவும் தேவையில்லை, கைகளே போதும். நல்லா இந்த மாதிரி ஒத்தி எடுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கணும். நம்ம போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது. கன்சீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, நல்லா கைகளில் தட்டி நான் பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ரஷ் கூட பயன்படுத்திக்கலாம். எனக்கு கைகளில் பிளெண்ட் பண்ணுறது, கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ணுறது ஒன்றுமே சுலபமாக இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது அந்த ஃபினிஷ். இந்த மூக்கு ஏரியா வந்து சின்ன வயசுலேருந்து கண்ணாடி போட்ட இது தழும்பு, அது ஒன்றுமே வந்து போகவே மாட்டேங்குது. லேசர் பண்ணோம், அப்போ தான் போகும். இப்போ கண்களுக்கு வந்து ப்ரஷ் தான் யூஸ் பண்ணோம். கையில் வச்சு இந்த மாதிரி தட்டலாம் கூடாது. இந்த மாதிரி பாயிண்ட் ப்ரஷ் மாதிரி வாங்கிக்கோங்க. கண்களில் சாஃப்டாக இருக்கணும், அதனால் அந்த கைகளில் வச்சு தட்டக்கூடாது. இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா ஐ ஷேடோலாம் கிடையாது. ஸோ கண்ணுக்கு மேலேயும் நான் வந்து கன்சீலர் போட்டுக்கிறேன். சரி, வந்து இந்த ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹெவியாக போடாதீங்க கன்சீலர் கண்ணுக்கு மேலே, எல்லாம் வந்து க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண அப்புறம் கண்ணாடியில் நல்லா ஊற்று பாருங்கள், எல்லாமே பிளெண்ட் ஆகி நீட்டாக இருக்கா அப்படின்றது. இப்போ 3வது ஸ்டெப்புக்கு போகலாம். அதுதான் வந்து காம்பேக்ட் இல்லை செட்டிங் பவுடர்.
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மேக்கப் போடுறீங்களோ அதை வந்து நல்லா செட் பண்ணாதான் அது வந்து விலகாமல் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி நான் வெட் அண்ட் வைல்டோட பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களோட காம்பேக்ட் பவுடர் வந்து உங்களோட ஷேடுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போது ஏதாவது காமிக்கிறாங்கன்னா இப்படி எடுத்து இப்படி கன்னத்தில் போட்டு வாங்குங்க. இப்போது ப்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம். காம்பேக்ட் பவுடருக்கு வேணால் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கைகள் வச்சு செட் பண்ணோம். உங்களுக்கு இந்த பஃப்லாம் கூட கிடைக்கும் இல்லைங்களா, நம்ம அம்மாக்கள்லாம் அந்த யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பஃப்புங்கள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா ஒத்தி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் மேக்கப் வந்து நல்லா செட் பண்ண முடியும். இந்த கன்சீலர்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா இப்படி ஒத்தி எடுக்கணும். இப்போது 4வது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜல். காஜல் இல்லாமல் நம்மளாலாம் இருக்கவே முடியாது. என்ன சொல்கிறீங்க? மஸ்காராலாம் கூட இருந்தலாம், காஜல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்றா நீங்கள் லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம், பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெல் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம், எது இருந்தாலும் உங்கள் விருப்பம். ஐலைனர் எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐலைனிங் இதில் பண்ணுறது அப்படின்றது நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். இப்போ வந்து நான் ஆஸ் யூஷுவல் எப்போ நான் திக்காக தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் நான் திக்காக தான் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஐலைன் பண்ண மாட்டேன். இந்த இடத்துக்கும் இந்த இடம் வரைக்கும் நான் ஐலைன் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கண்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கம். ஸோ ஐலைன் நான் பண்ணேன்னா இன்னுமே கண் ஒட்டி தெரியும். அதனால் நான் பண்ண மாட்டேன். இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான். அதுக்கப்புறம் இந்த அந்த வாட்டர் லைன்லேயும் நான் பண்ண மாட்டேன். வாட்டர் லைனில் பண்ணும்போது கண் இன்னும் குட்டியாக தெரியும். அதனால் நான் பண்ண மாட்டேன். கண் எனக்கு நல்லா பெருசாக தெரியும். அதனால் நான் வாட்டர் லைனில் பண்ண மாட்டேன். இப்போ ஜஸ்ட் சிம்பிளான ஐலைனிங் தான் பண்ணுறேன். விங் லைனர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இது ஃபேஸஸ் பென்சில், இது செம்ம க்ரீமியாக இருக்கும். முடிச்சாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ டக்குன்னு. அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ஐலைனர் இது, க்ரீமி ஐலைனர். எனக்கு பிடிச்ச ஐலைனர்ஸ் வந்து நான் லிங்க் கீழே போடுறேன். புதுசாக வர நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் மாதிரி கீழே அனுப்பிச்சிடுறீங்களே தவிர போய் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வீடியோஸ் வந்து அதுக்குரிய நீங்கள் கேட்குற கேள்விக்குரிய வீடியோஸ் நான் முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னை ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் அது வீடியோ போடுறேன். மற்றபடி நீங்கள் நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன்னு வெயிட் பண்ணுறது பதிலாக நீங்கள் போய் சேனல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோஸ் இருக்கும், முக்கால்வாசி இருக்கும். நம்ம என்ன தான் ஐலைனிங் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பொறுமையாக ஐலைன் பண்ணோம். பிச்சிக்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ வேணால் நம்ம அது ஆயிடும். சம்டைம்ஸ் என்ன தான் நம்ம டெய்லியும் ஐலைன் பண்ணாலும் அது மிஸ் ஆகிடும். அதனால் பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த மேக்கப் லுக் ஆஃபீஸ்க்கு பண்ணுறீங்க இல்லை காலேஜுக்கு பண்ணுறீங்கன்னாலும் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா கடன்னு பண்ணிடுவீங்க. அந்த ஐலைனிங் பார்ட் மட்டும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. இப்போது காஜல் முடிஞ்சிருச்சு. 5வது கடைசி ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். அதான் லிப்ஸ்டிக் இல்லாமல் ஒரு மேக்கப் லுக் என்றைக்குமே கம்ப்ளீட் இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஸோ எனக்கு பிடிச்ச இந்த லிப்ஸ்டிக் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த சிம்பிளான மேக்கப் லுக் 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ண லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாரில் வந்து ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து க்ரோமில் போய் வாங்கிக்கலாம். க்ரோமில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்க, ஏதாவது ஒரு ப்ரௌசரில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்களா நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டில் டிஸ்கவுண்ட் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் நான் லிங்க்லாம் கொடுக்குறதில்ல. சரி, ஓகேவா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.